இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறது வந்து க்ளோஸ் நெக். க்ளோஸ் நெக்கில் வந்து நீங்கள் காலர் வைக்கிறீங்கன்னு சொன்னால் எப்படின்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து சாரி ப்ளவுஸுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே பிரின்சஸ் லைன் ப்ளவுஸில் கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த மெஷர்மெண்ட்டுகளை நீங்கள் பாவிக்கலாம். ஏன்னா அதை தான் நான் இப்போ பாவிச்சு விட்டுறேன், அதே மெஷர்மெண்ட்டுகளை. இதில் வந்து நான் இப்போ எடுத்துருக்கேன் லைனிங்கை. அந்த லைனிங்கில் எப்படி நாங்கள் வரைஞ்சி வெட்டலான்னு அதே இதை நீங்கள் வச்சு சாரி ப்ளவுஸ் கிளாத்தில், அதாவது நல்ல சாரி ப்ளவுஸ் பீஸில் எப்படி நாங்கள் வெட்டிக்கிடலான்றதும் அதை எப்படி நாங்கள் தைக்க போகிறோன்றதையும் நான் பார்க்க போகிறீங்க. இதில் இந்த சல்வேஜ் பக்கம் இது லைனிங் கிளாத். லைனிங்க்கு நீங்கள் பப்ளின் எடுக்கலாம், அந்த மாதிரி சிந்தட்டிக் சில்காக இருந்தால் சிந்தட்டிக் கூட எடுத்துருக்கலாம். ஷோல்டர் நான் அளவுகள் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன், அந்த அளவுகளுக்கு நீங்கள் செய்யலாம். 1.25. இதில் பிரஸ்ட் 1 7.5 9.5 மிடில் பார்க்குறீங்க. நான் நிறைய தடவை ஏற்கனவே நாங்கள் மெஷர்மெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சுருக்குறோம். அந்த மெஷர்மெண்ட்டுகளை நீங்கள் பாவிக்கலாம். ஏன்னா அதில் வந்து இது ஒரு ஸ்மால் சைஸ் ஒன்று, நான் மீடியம் சைஸ் பெரிய சைஸ்களும் கொடுத்துருக்குறேன். அதில் எதை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் உங்களோட சைஸுக்கு பொருத்தமானது. இது 3, இது 2.25. ஹைட் வந்து 9.5 12.5 17. இந்த 3 உயரத்தையும் நீங்கள் குறிக்க இருக்குது. இடுப்பு சுற்றளவு டாட் வித் 3.5. ஓப்பன் கிட்ட இருக்க டாட் ஒரு அங்குலம் விட்டுட்டு இது அரை மேலையும் அரை கீழையும். இந்த டாட் வித்தை இங்கனைக்கும் நீங்கள் குறிக்க இருக்கு. 3/4 இது அடிப்படையான டாட், பேசிக் டாட். திரும்ப இந்த டாட்டை தான் நீங்கள் தைக்க போகிறீங்க. நாங்கள் வரைஞ்ச டாட் இதைத்தான் நீங்கள் தைக்க போகிறீங்க. இதிலேருந்து நேர் லைன் ஒரு அங்குலம், இதிலிருந்து ஒரு அங்குலம் இந்த டாட். இதில் நாங்கள் முன் கழுத்து இல்லை, ஆனால் இந்த கழுத்தை கொஞ்சம் ஆழமாக இன்னொரு அரை அங்குலம் ஆழமாக நான் எடுத்திருக்கேன். இது ஓப்பன். இந்த முன்பகுதியை நீங்கள் வெட்டிட்டு இதை வச்சு நாங்கள் பின்பகுதி வெட்டணும். கை வெட்ட இருக்குது, இது அவ்வளவு உங்களுக்கு தேவையானது. இதில் துணியை வந்து 2ஆக மடிக்கிறீங்க. எனக்கு பின்பக்கத்துக்கு இப்படி மடிச்சுட்டு இதில் ஒரு அங்குலம் இதை மார்க் பண்ணிக்கிறீங்க. இதில் அரை அங்குலம் மார்க் பண்ணிவிட்டு இதை மடிச்சுட்டு பேக் சைடு வெட்டுறதுக்கு. இதில் கையும் வந்து கொஞ்சம் நீட்ட கை தான் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல இந்த ஒரு அங்குலத்தையும் நீங்கள் மடிச்சுக்கிறீங்க. மடிச்சுட்டு பின் கழுத்து நாங்கள் வரைஞ்சு கொள்ள இருக்கு. இந்த ஸ்லாண்ட் லைன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அங்குலம் எடுக்கிறீங்க. இது பின் கழுத்து. இந்த பின் பக்கத்தை வெட்டி எடுத்ததுக்கு பிறகு இந்த டாட்டுகளை மற்ற பக்கம் மார்க் பண்ணிக்கிற இருக்குங்க. இந்த டாட்டுகளை பின் பக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் மீல் கூட பாவிக்கலாம். இது இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு டேபிளோட சேர்த்து வரைஞ்சிங்கன்னா இந்த டாட்டை வரைஞ்சி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த துணியை வச்சு தான் நீங்கள் உங்களோட சாரியில் துண்டில் நீங்கள் வெட்டி எடுக்கிறதுக்கு இந்த முன்பின் கை வந்து இது மெலிவான, அதாவது ஸ்மால் சைஸ் ஒன்று. இந்த கை வந்து கொஞ்சம் நீட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 16 அங்குலம் வைக்க போகிறோம். பதினாறு 17 அங்குலம் எடுக்கலாம். இது மூலம் கையை விட கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி. இதில் ஒரு அங்குலம் 4 அங்குலம் இறக்கம். ஏற்கனவே கையை நான் விளக்கமாக காட்டியிருக்கிறேன் வேற ஒரு வீடியோவில், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் இருக்குது கை எப்படி இந்த மெஷர்மெண்ட் 4 மெஷர்மெண்ட்டையும் எப்படி வரைகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கிறேன். அதில் விளக்கமாக இருக்குது.
நாளாக பிரிச்சுக்கிறீங்க. பிரிச்சுட்டு அரை வெளியே அதே மாதிரி பின் கையும். இங்கே எனக்கு ஸ்லீவ் ரவுண்ட் 5 கையில் வந்து இது நீங்கள் பார்டர் வருதுன்னு சொன்னால் அரங்குலம் வச்சாலும் போதும். இந்த பின் கையோடு வெட்டுறீங்க. பின் கையோடு வெட்டிட்டு எனக்கு கட் மார்க் போட்டுக்கோங்க. விரித்து வச்சுட்டு இந்த முன் கையை வெட்டி கழுவி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட சாரியில் துணியில் வச்சு அந்த இதே அளவுக்கு வெட்டிக்கிற இருக்குது. இந்த முன் பின் பகுதி, மற்றது பேண்டும் வெட்டிக்கிற இருக்குது. பேண்ட் முன்ன ஓப்பனுக்கு பேண்ட் வெட்டலாம். இது வந்து ஃபேஸிங்க்கு. ஃபேஸிங் வந்து எனக்கு முன் பின் ஃபேஸிங் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்குது. இது பின் ஃபேஸிங்க்கு. இந்த மாதிரி 1.5 அங்குலம் அகலம் இருக்கிற மாதிரி இதை வெட்டி எடுப்பீங்க. இது பின் ஃபேஸிங். இந்த மாதிரி முன் ஃபேஸிங் ஒரு 1 இன்ச் வேணால் முன்னுக்கு ஓப்பன் கிட்ட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஓப்பன் போட்டுக்கிறணும். இதுதான் ஓப்பன் பகுதி. இதுக்கு பேண்டையும் வெட்டிக்கிறீங்க. இந்த நீட்டத்துக்கு ஒரு 2.5 3.5 2 பட்டி வெட்டிக்கிறீங்க முன்னே. இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் சாரி துணியில் வந்து இதை அப்படியே வெட்டி எடுப்பீங்க. வெட்டி எடுத்துட்டு தைக்கிற முறையை பார்ப்போம். இது இந்த ப்ளவுஸ் வெட்டினதில் லைனிங் வச்சு ஒன்றா தைச்சிருக்கிறேன். இது கை முன்பகுதி, இது கை ரெண்டும். அதே நேரம் ப்ளவுஸில் முன்பகுதி இருக்குது. இன்னைக்கு 3 டாட்டும் அந்த வரைஞ்சது உங்களுக்கு இருக்குது. இந்த லைனிங்கையும் சாரிட பகுதியும் ஒன்றா வச்சு நான் தைச்சிருக்கிறேன். இதில் இந்த ஹைனெக் காலர் வரப்போகுது. இதில் இது ஃபேஸிங் வந்து பேப்பர் ஸ்டிஃப்னிங் வச்சு அயன் பண்ணி எடுங்க. அதே மாதிரி முன் பேண்ட் 2.5 அங்குலம் அகலம் இருக்கிறதும், அதே நேரம் இடது பக்கம் பேண்ட். இது கீழே இருக்கிற யோக் பகுதி. இது 2 பகுதி ஒன்றா இருக்குது, ஒரு பகுதி கீழே இருக்குது. இது வந்து காலருக்கு அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். காலர் வெட்டுறதையும் நாங்கள் பார்ப்போம். இதில் 3 டாட்டும் தைச்சிருக்கிறேன். இந்த டாட்டை இப்படி சேர்த்து தைச்சிக்கலாம். இது இன்னொரு விதத்துலையும் தைக்கலாம். இந்த டாட்டை வந்து அது இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த டாட்டை தைச்சதுக்கு பிறகு இந்த யோக்கை தைக்கிறதுக்கு, யோக் தைக்கிற நேரம் உங்களுக்கு இந்த ஸ்டிஃபிங்கோடு இருக்கிற துண்டை தான் சாரிட துண்டோடு தைச்சிருக்கிறோம். அதை மேல் பக்கமும் இந்த துண்டை கீழ் பக்கமும் வச்சுருக்கேன் ஒரு துண்டை. இதை தைச்சதுக்கு பிறகு இந்த கேர்வை இந்த ப்ளவுஸ் பகுதியை இப்படி மடித்து எடுக்கிறீங்க. மடித்து எடுத்துட்டு இதில் இது ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி இந்த இடத்துல அரைங்குலம் தைச்சிக்கிறோம். இது அந்த மாதிரி அரைங்குலம் தைச்சிருக்கேன். ப்ளவுஸ்ட பகுதி இப்படி உள்ளுக்கு இருக்குது. இதை நீங்கள் வெளியில் இழுத்து எடுக்க இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ்ட பகுதி. இப்படி உள் பகுதியில் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் இந்த இடத்துல 2 தையல் போட இருக்குது. இதில் ஒரு தையல். இது தைச்சதுக்கு பிறகு இப்படி இருக்கும். உள் பக்கம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு தான் நீங்கள் இடது பக்கம் இந்த பேண்டை வச்சுக்கிறது இருக்குது. அதே மாதிரி வலது பக்கமும் இதை ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இந்த 2.5 அங்குலம் பேண்டை நாங்கள் வைக்க இருக்குது. ஏன்னா இது வந்து ஹைநெக் காலர் இருக்கிற ப்ளவுஸ் ஒன்று. இந்த பேண்டை வந்து ஃபுல்லாகவே உள்ளுக்கு திருப்பிக்கிறதுக்கு தைச்சிக்கிறதுக்கு. இதில் இந்த பேண்டை அரைங்குலத்தில் நீங்கள் தைச்சிட்டு நார்மலாக நாங்கள் ஓப்பன்கிட்ட இப்படி அரைங்குலம் தைச்சி இப்படி அரைங்குலம் வெளியில் இருக்கிற மாதிரி தான் எடுப்போம். இந்த ப்ளவுஸுக்கு நாங்கள் இதை ஃபுல்லாகவே மடிக்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து முன் ஓப்பன், அதே நேரம் இதுக்கு கலர் வர்றதுனால இந்த ஓப்பன் இடம் தெரியாமல் இருக்கிறதுக்கு. இந்த கையையும் தைச்சினதுக்கு பிறகு நாங்கள் இந்த கொலரையும் தைச்சிக்கிற இருக்குது. கொலர் வெட்டுறதை பற்றி பார்ப்போம். இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ப்ளவுஸ். இதுக்கு வந்து கழுத்துக்கு இந்த கழுத்து ரவுண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு நாங்கள் சைனீஸ் காலர் வெட்டி எடுக்கலாம். அந்த சைனீஸ் காலரை இதுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ண இருக்குது. அதுக்கு ஃபேஸிங்கும் எங்களுக்கு இருக்குது. சைனீஸ் காலர் வெட்டுற முறையை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதில் ப்ளவுஸை வந்து நாங்கள் தச்சு முடிச்சிட்டேன்னா இதில் கழுத்தில் ரவுண்டு வந்து ஒரு 15.5, அதில் ஒன்று கூட்டி 16 எடுப்பீங்க. அதுக்கு ஒரு 16 அங்குலம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு 8 அங்குலம் அகலம் இருக்கிற மாதிரி இந்த துணியை வந்து 2ஆக மடிச்சுட்டு இது பேப்பர் ஸ்டிஃபிங் அயன் பண்ணியிருக்கீங்க. அப்போ எனக்கு வந்து இந்த இதில் மடிப்பு அவசியம் இல்லை. இந்த மடிப்பு
முக்கியமானது. 2 அங்குலம் எடுக்கிறீங்க. இந்த இடத்துல அந்த 16.5 அங்குலம் இருக்கிறத 2ஆக பிரித்து 8.25 எடுத்து இது ஒரு 1.25 அல்லது 2 எடுத்து இந்த வளைவு எடுத்துட்டு ஒரு அங்குலம் எடுத்து இதை ஷேப் பண்ணுறீங்க. இதை நீங்கள் வெட்டி எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1/2 அங்குலம் தச்சுக்கிறதுக்கு வச்சுட்டு அடுத்த பக்கம் திருப்பதுக்கு. இதில் இந்த மாதிரி வெட்டுனதை எடுத்து இந்த மாதிரி லைனிங்கில் வச்சு இதை நாங்கள் தச்சுக்கிறதுக்கு சுற்றி வர இதை வச்சு தச்சுக்கிறோம். தச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொலரில் 2 பகுதியையும், அதாவது இந்த பகுதியையும் இந்த பகுதியும் வச்சு இதை சுற்றி வர தச்சுக்கிறோம். தச்சுட்டு இதைத்தான் இந்த ஃபேஸிங்கையும் மூட்டிட்டு கழுத்தோடு வச்சு நாங்கள் தச்சுக்கிறதுக்கு அந்த தைக்கிற முறையை நாங்கள் பார்ப்போம். ஸ்டிஃப்னிங் வச்சு அயன் பண்ணி எடுத்தது. இதை வந்து உங்களோட சாரியில துணியில் வச்சு நான் அதை தச்சுருக்கிறேன். தச்சதுக்கு பிறகு இதை வெட்டி எடுக்க இருக்குது. வெட்டி எடுத்ததுக்கு பிறகு தான் அந்த கொலர் 2ஐயும் ஒன்றா மூட்ட போகிறீங்க. மூட்டிட்டு தான் நாங்கள் கழுத்தை சுற்றி வச்சு தைக்க போகிறோம். இது வந்து நாங்கள் வெட்டி எடுத்தது, அதாவது பேப்பர் ஸ்டிஃப்னிங் அயன் பண்ணி லைனிங்கில் வெட்டினதை திரும்ப சாரியில் துண்டில் வச்சு சுற்றி தச்சு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறணும் சைனீஸ் கொலரை. இதை வந்து 1/2 அங்குலம் இந்த மார்க் பண்ணியிருக்கிறேன்னா இந்த 1/2 அங்குலத்தோடு இந்த மாதிரி தச்சு எடுக்கிறதுக்கு. அதே நேரம் ஃபேஸிங்கையும் இது முன் கழுத்தில், இது பின் கழுத்து ஃபேஸிங், இது திரும்ப வலது பக்கம் முன் கழுத்தில் இந்த ஃபேஸிங் 3ஐயும் வச்சு 1/2 அங்குலம் தச்சு இந்த மாதிரி வட்டமாக எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கொலரை வச்சு நாங்கள் இதில் வச்சு தான் தைக்க போகிறோம். இது கழுத்தில் வச்சு தைக்கிற நேரம் இந்த ஃபேஸிங்கையும் சேர்த்து தைக்கக்கூடிய மாதிரி இதை மூட்டி எடுத்துக்கிறதுக்கு. உடம்புல கழுத்து பகுதியோட இந்த கொலரை வச்சு பின் பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தச்சுட்டு திருப்பினா இப்படி வரப்போகுது. இதை நீங்கள் 1/2 அங்குலம் அல்லது 8.3 தைச்சிக்கலாம். உங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு கொலர் தைச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே ஃபேஸிங்கை வச்சுருக்கேன், வச்சு பின் பண்ணியிருக்கேன் கழுத்தை சுற்றி. இதை தைச்சிட்டு நாங்கள் திருப்பி இதை மடித்து தைச்சிக்கிடலாம். அதோடு இந்த ப்ளவுஸை நாங்கள் முடிச்சுக்கலாம். தச்சு முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க க்ளோஸ் நெக், அதாவது சாரி ப்ளவுஸுக்கு நீங்கள் கொலர் வச்சு க்ளோஸ் நெக் வச்சு எப்படி நீங்கள் தைக்க போகிறீங்கன்றது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திப்போம்.